ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். இது வேதத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள். என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு? இது எல்லாருக்கும் தெரியும். இது தேன். இந்த தேனை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த தேனை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேனை பொறுத்தவரையிலும் அதில் இருக்கிற குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களும் அது கெடுக்காது. அவ்வளோ மருத்துவ குணம் இந்த தேனுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இதை தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அவ்வளோ எதிர்ப்பு சக்திகள் வரும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ரத்தத்தை அவ்வளோ சுத்திகரிக்கும். அவ்வளோ ஒரு எஃபெக்டுக்கான ஒரு பொருள் இது. இது நம்மளுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம். நிறைய தேனீக்கெல்லாம் சேர்ந்து அநேக பூவிலிருந்து, பழத்தில் இருந்து, காயில் இருந்து நிறைய விஷயங்களை சேகரித்து கொண்டு இந்த தேனை உருவாக்குது. இதில் அவ்வளவு மகரந்த சேர்க்கைகள் நிறைய இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி. சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு தினமும் இது கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களை அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே போல் தான் ஒரு தேன், சாதாரண ஒரு தேனே நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல. அதே போல் தான் வேதத்தை தினமும் நம்ம காலையில் நம்ம ஒரு வசனத்தை படிச்சுட்டு, நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் அதோட பின்பாதியை மட்டும் நம்ம படிப்போம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. சாதாரண ஒரு தேனே நம்ம அதிகாலையில் தினமும் எடுக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படின்னா தேனை விட அதை விட சுவர் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத தேனை விட அருமையான வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை தினமும் நம்ம காலையில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, வேதத்தை நம்ம படிச்சுட்டு, தியானம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகும்பொழுது நம்ம இருதயத்துக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ எனர்ஜிட்டாக நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் தினமும் காலையில் எந்திரிச்சு நம்ம தேவனை தேடும் பொழுது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதில்ல. நம்ம அதே மாதிரி தினமும் ஒரு ஸ்பூன் தேனை எடுக்கும் பொழுது அவ்வளவு ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா தினமும் தேவனை தேடும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும், எவ்வளவு சமாதானம் கிடைக்கும். நீங்களும் தினமும் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.